Hi guys, என் பேர் ரேஷ்மா எஹியா கான். நான் கனடால இங்க ப்ராக்டிஸ் மேனேஜரா இருக்கேன் அண்ட் ஐம் an entrepreneur. I own a business here as well. We do a lot of research நம்ம ஃபீல்ட்ல. ஸோ இப்போ நம்ம வரோம்னா இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க, அவங்க எல்லாருமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுவாங்க. நம்ம வந்து நம்மளோட ஓன் ரிசர்ச் பண்ணணும். ஸ்ட்ரகிள் கண்டிப்பா இருக்கும். ஸ்ட்ரகிள் நானும் கோ த்ரூ பண்ணிருக்கேன், என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கோ த்ரூ பண்ணிருக்காங்க, நீங்களும் கோ த்ரூ பண்ணிருப்பீங்க. ஸ்ட்ரகிள் மட்டும் பார்த்து பயந்துராதீங்க. அதுக்கப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் இருக்கு, அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. Hello guys, welcome back. So here we have Reshma. So Reshma பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி ரேஷ்மா கிட்டே கேட்கலாம். ஹாய் ரேஷ்மா, உங்களோட ஃபுல் நேம் அண்ட் இங்க கனடால என்ன பண்றீங்க? Hi guys, என் பேர் ரேஷ்மா எஹியா கான். நான் கனடால இங்க ப்ராக்டிஸ் மேனேஜரா இருக்கேன் அண்ட் ஐம் an entrepreneur. I own a business here as well. வாவ், ஓகே. அண்ட் எப்போ கனடா வந்தீங்க அண்ட் ஹவு எது வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுச்சு கனடா வருது? அங்க இருந்து நீங்க கனடா வரணும்னு ஆசைப்பட்டது வந்து என்ன ரீசன்? நான் கனடா வந்தது 2017ல. என்னோட ஃபீல்டுக்கு இங்க இருக்கிற மதிப்பு வந்து அதை நான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுச்சு. பிகாஸ் நான் ஒரு டென்டிஸ்ட் இந்தியால. அண்ட் அங்க டென்டிஸ்ட்ரி வந்து லிட்டரலி ஒரு க்ரோசரி ஸ்டோர் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ லைக் நூக் அண்ட் கார்னர்ல எவ்ரிவேர் there's a dental office. ஸோ மேபி ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அதுக்கான வேல்யூ வந்து அவ்வளோக்கா லைக் நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ப்ராபப்ளி தெரியல. பிகாஸ் there's a lot of dental places. ஆனா அங்க இருந்து இங்க பார்க்கும்போது டென்டிஸ்ட்ரி ஆகட்டும் இல்ல அந்த ஹெல்த் ப்ரொஃபஷன் ஆகட்டும், அதோட ஸ்பெக்ட்ரமே ரொம்ப பெருசு. லைக் பீப்புள் இங்க டென்டிஸ்ட் வந்து தே ஆர் worshipped as a god. பிகாஸ் அவங்கள பார்த்து லைக் பிசிஷியன்ஸே லைக் நிறைய கத்துக்கிறாங்க. அந்த மாதிரி நான் ரொம்ப கேள்விப்பட்டேன் நான் இந்தியால இருக்கும்போது. ஸோ அண்ட் அது உங்களுக்கு ஃப்ரீ கவர்டும் கிடையாது, they have to pay out of hand வேற. Exactly, yeah. And inge vandu there's no insurance for dentistry. Inge vandu people have to pay, and dentistry is one of the most expensive thing in Canada. So as a dentist you can, so அந்த மாதிரி நிறைய கனவு இருந்துச்சு. So USA Canadaவா அப்படி பார்க்கும்போது like that time in 2017 Canada was like much better option, and then it was very welcoming. ரொம்ப friendly nature அந்த மாதிரி ரொம்ப கேள்விப்பட்டு. ஸோ அப்போதான் ரொம்ப மோட்டிவேட் ஆனேன். ப்ளஸ் லைக் ஐ கம் ஃப்ரம் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட். ஸோ எனக்கு வந்து என்னோட ஃபேமிலி ஸ்டாண்டர்ட் வந்து ஐ வாண்டட் டு ரைஸ் அண்ட் யூனோ அண்ட் ஐ ஹாவ் அ சிஸ்டர். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் எவ்ரி ஒன் டு ஹாவ் அ பிரைட் ஃபியூச்சர். ஸோ ஐ நோ நான் தான் ஸ்டெப் அவுட் பண்ணும் ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்து. So I took that step and then I stepped out. என்னோட பேட்ச்ல நான் தான் first person to come in. So that's how I came. Yeah. That was a smart and bold move, right? So yes, நீங்க கனடா வந்துட்டீங்க. கனடா வந்த உடனே உங்களோட ஃபீல் என்ன வந்துச்சு? அபார்ட் ஃப்ரம் த என்வாயன்மெண்ட் இல்ல உங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸ் அதெல்லாம் தாண்டி பீப்புள் அதெல்லாம் தாண்டி என்ன மாதிரியான லெட்ஸ் டாக் அபவுட் தி ஃபர்ஸ்ட் ஒரு குவார்ட்டர் ஆஃப் இயர்ஸா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் என்ன மாதிரி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் என்ன மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கு? பிகாஸ் நீங்க வந்தே ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 8 இயர்ஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சோ நீங்க சொல்லுங்க. ஸோ வந்த உடனே அப்படின்னு கேட்டீங்க, ரைட் பேக் when I go to 2017 எனக்கு as I told you எனக்கு யாருமே தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபேஸ்புக் மூலியமா லைக் என்னோட அந்த கன்சல்டன்சி மூலியமா அவங்க மூலியமா தெரிஞ்ச ஒரு ஒன்னு ரெண்டு பேரு. ஸோ அவங்கள தான் காண்டாக்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி எனக்கு விசா ரிஜெக்ட் ஆச்சு. That was a very interesting story. So first எனக்கு விசா ரிஜெக்ட் ஆச்சு and then like I applied the very next day and then கிடைச்சிட்டு இந்த ஜேர்னியே லைக் இன்னைக்கு விசா கிடைக்குது, என்னோட ஸ்கூல் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தட் ஒன் டே ஐ ஹாவ் டு கம் டு கனடா. ஸோ it was like that was a big experience actually. வந்தோடனே third day I got a job as a waitress. So from dentist to waitress. So that was a whole different ball game. First வந்தோனே தோணுச்சா என்னடா இது நம்ம வந்து டென்டிஸ்டா உள்ள வந்துட்டு இப்படி நம்ம வீட்ல வர்க் பண்றோமே அப்படின்ற மைண்ட் செட்? கண்டிப்பா தோணுச்சு. It was so different because on the third day when I went for a banquet hall to waitress, it was a big wedding, and then அங்க ரொம்ப like heavy things carry பண்ணோம், right? Like அந்த shift முடியறதுக்கு வந்து I think 6 o'clock ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 2 மணி வரைக்கும் போச்சு. ஸோ அந்த ஷிஃப்ட் முடிச்சுட்டு கை இப்படி கீழே போடும்போது my hands were gone. லைக் அந்த வலி வந்து என்னால இமேஜினே பண்ண முடியாது. இட் வாஸ் அ பெயின்ஃபுல். ஸோ லைக் 360 இருந்துச்சு. டென்டிஸ்ட் டு தேர்ட் டே இந்த அளவுக்கு ஒரு பெயின் வந்து சேலஞ்சிங். பட் somehow I thought இப்போ இந்த சேலஞ்ச் இருக்கு, பட் லைக் it is definitely for a better life. So let's take this as a challenge and do it. So அதுக்கப்புறம் the first initial stage நீங்க கனடா அந்த ஷாக் பிளஸ் இந்த ரொம்ப ஹார்ட்ஷிப்பான ஒரு ஜாப் இது தாண்டி எங்க உங்களோட கரியருக்குள்ள நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சீங்க? How did you actually
get into it? Okay, so I would say that's a God's blessing. ஏன்னா, to be very honest, எனக்கு இங்க யாருமே தெரியாது, right? And then I truly believed just my skill and then few good friends here and there. நான் வந்து பண்ணவங்க எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுத்தாங்க, எப்படி லிங்க்டின்ல போடணும், எப்படி ரெஸ்யூமே இந்த ஊருக்கு ஏத்த மாதிரி பண்ணணும், ரைட்? லைக் அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டில within 8 months I actually landed into my same job. So like I was a dentist. I got an opportunity to be a dental treatment coordinator. Like I was lucky enough, to be very honest, இப்போ கம்பேர் பண்ண சிச்சுவேஷன்ல அப்போ I was really lucky enough. It was fortunate. Plus my job skill really helped me. Then I quit my waitressing job and then அது ஃபுல்லா போக ஆரம்பிச்சேன். பிகாஸ் அதுவே ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. டென்டல் அசிஸ்டிங் அண்ட் டென்டல் ட்ரீட்மெண்ட் கோஆர்டினேட்டர் வந்து ரொம்ப இட்ஸ் அ வெரி ஹார்ட் ஜாப். Right. So now அந்த இனிஷியல் ஓகே நீங்க the tough part அதுக்கப்புறம் நீங்க உள்ள வந்துட்டீங்க. எப்போ உங்களுக்கு ஆக்சுவலி கனடா வந்து ஹோமா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு? which moment was it or which year was it? To be very honest, ஹோமா எப்போ ஃபீல் ஆக ஆரம்பிச்சதுன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா போனதுக்கு அப்புறம் அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சது there's a big difference, right? Like I know people சொல்லுவாங்க, ஓ என்ன 1 வருஷம் 2 வருஷம் போய் வந்து இருந்துட்டு இவ்வளவு சீன் போடுறோம். But it is very true. I tell all my friends, all my juniors who come here, like I tell them, like it's a lot of difference. It's a boatload of difference. ஏன்னா people get busy back home. So literally இப்ப நம்ம போனா நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணா 1 நாள் 2 நாள் தான். And then they go back to their routine because that is their home. என்ன சொல்றது, இங்க வந்து ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கு. அப்ப நம்ம இந்தியால போகும்போது நம்ம we are seeing நம்ம எவ்வளோ வந்து like எவ்வளோ டிஃபரன்ஸா இருந்திருக்கு நம்ம லைஃப் அங்க. பிகாஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லிட்டரலி they don't have time to come and be நம்மளை பார்க்க வரணும்னா it is a challenge for them because அவங்க ரொட்டீன் அந்த மாதிரி and நம்ம ரொட்டீன் இந்த மாதிரி. So ultimately what you feel like, okay 2 வாரம் ஆயிடுச்சு, I think we just have to head back home. அந்த தாட் தான். So அப்பதான் நான் ஃபீல் பண்ண, okay so maybe இப்போ India is not a home anymore. I think Toronto is our home, right? First few yearsல நீங்க கத்துக்கிட்ட important lessons என்ன கனடா வந்து? You have to do a lot of research நம்ம ஃபீல்ட்ல. ஸோ இப்போ நம்ம வரோம்னா இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க, அவங்க எல்லாருமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுவாங்க, ரைட்? லைக் நம்ம இங்க வந்து நம்ம வந்து நம்மளோட ஓன் ரிசர்ச் பண்ணணும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க டென்டிஸ்டா பயங்கரமா சம்பாதிக்கலாம் வந்துருங்க. பட் அதோட ரியாலிட்டி தெரியாது. அது சம்பாதிக்கிறதுக்கு நீங்க ஒரு பயங்கர ஸ்டெப் கிராஸ் பண்ணணும். காமெடி மாதிரி தான், 1 கோடி பேர் நீ பார்த்த அப்படின்ற மாதிரி. ஆமா. Tell me about your entrepreneur journey. So what is exactly your business scope? நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? So நாங்க வந்து இப்போ entertainment business launch பண்ணிருக்கோம். This year only we launched it. That has been my dream for like many years because my Thank you so much. So எங்க ஃபேமிலி வந்து மீடியா பிசினஸ்ல இருக்காங்க. So my uncle is works for Leica Productions back home. So எப்பவுமே like that has always been in my blood. So that is called Samagam. So நான் இது வரைக்கும் இங்க போன ஃபெஸ்டிவல் எல்லாமே ஒன்னு தமிழ்னா தமிழ் மட்டும் பண்ணுவாங்க, தெலுங்குனா தெலுங்கு மட்டும் பண்ணுவாங்க, மலையாளம்னா அது மட்டும். ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்த்திருக்கேன். ஸோ ஐ தாட் லைக் why not unite everybody? So April 14 is the day. It's Tamil New Year, right? But it also comes, the Eid is also that week. Vishu is also that day. Yugadi is also that day, and Bengali and Nepali New Year is also that day. So let's just bring all South Asian communities together and do dance, fashion show, like let's just do like a wide celebration. That's a smart idea and that's a cool idea. And thank you so much. And having said that, இப்போ நீங்க அந்த business குள்ள போறதுக்கு உங்க professional career set பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கல. So professional என்ன பண்றீங்க? Like what's the scope of your roles and responsibilities? So as professional career வந்து actually I was இப்போ அந்த treatment coordinator-ஆவே இருந்து then I became an assistant manager for the same dental office. I worked, அது வந்து நான் 5 years York University-க்கு பக்கத்துல இருந்த ஒரு dental office-ல I worked. அங்கே நல்லா நான் பிசினஸ் கத்துக்கிட்டேன் பிகாஸ் அது வந்து ஒரு பிரைவேட் ஆஃபீஸ், சரிங்களா? ஸோ ரேண்டமா ஒன் ஃபைன் டே ஐ ஜஸ்ட் சும்மா அப்ளை பண்ணேன் அப்படியே. ஓகே லெட்ஸ் ஜஸ்ட் see if we can get a practice manager job which is like a step above it. சும்மா தான் அப்ளை பண்ணேன், டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. அண்ட் தென் அந்த இன்டர்வியூ கால் ஒன்னு மேல போச்சு. அண்ட் தென் தே ஹேட் ஃபெய்த் இன் மீ அண்ட் தென் தே ஹையர்ட் மீ இன் மை கார்பரேஷன். அண்ட் தென் அப்போ ஐ ஸ்டார்டட் வித் ஒன் ப்ராக்டிஸ் மேனேஜர்னா எப்படின்னா இந்தியாவில இங்க ப்ராக்டிஸ் மேனேஜர்னு சொல்லுவாங்க, இந்தியாவில ஆஃபீஸ் மேனேஜர்னு சொல்லுவாங்க. ஒரு கிளினிக்கு மேனேஜர், ஓகேங்களா? ஸோ நான் ஒரு ப்ராக்டிஸ்ல ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து எனக்கு 4 ப்ராக்டிஸ் இருக்கு. ஸோ ஜிடிஏல நான் மொத்தம் 4 ப்ராக்டிஸை மேனேஜ் பண்றேன். இப்போ கூட நான் ஒன் ஆஃப் த ப்ராக்டிஸ்ல தான் இருக்கேன். How was your experience that way? நீங்க சொல்ற மாதிரி நான் டென்டிஸ்டா இருக்கிறத தாண்டி இப்ப நான் டென்டிஸ்ட்க்கு மேல இருக்கேன், or I'm overseeing the operations, I'm overseeing the management ன்றப்போ
நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? லைக் பிகாஸ் யூ ஸ்டார்டட் வித் வெயிட்ரஸ், யூ கேம் வித் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட் நீங்க சொல்ற மாதிரி. ஸோ இது டு யூ திங்க் ஜென்யூன்லி எனக்கு தெரியணும். இது நான் வந்து கனடாவை போஸ்ட் பண்றதுக்கோ இல்ல எனக்கு நிறைய பேர் சொல்றது என்னன்னா நீங்க கனடாவை சும்மா சும்மா பெருமையா பேசுறீங்க. இட் டசன்ட் கிவ் மீ எனிதிங். நீங்க இந்த 5 இயர்ஸ் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் இன் கனடா இந்தியால இருந்திருந்தா எவ்வளவு தூரம் பண்ணிருக்க முடியும்? கண்டிப்பா பண்ணிருக்க முடியாது. நான் ரொம்ப ரொம்ப ஆனஸ்டான ஆன்சர் சொல்லணும்னா கண்டிப்பா பண்ணிருக்க முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா மேபி அதர் ஃபீல்ட்ல இட் இஸ் பாசிபிள். பட் கமிங் ஃப்ரம் என்னோட பேக்ரவுண்ட் அண்ட் நான் வாங்குற சம்பளம் எல்லாம் வீட்டுக்கே சரியா போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஈவன் தோ ஐ வாஸ் a dentist, right? I was அதுக்கு என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் எம்டிஎஸ் படிக்கணும். எம்டிஎஸ் படிக்கிறதுக்கு மறுபடியும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட் தான் பண்ணிட்டு இருப்போம் அதிகமா. சோ நம்ம சாதிக்கிறதுக்குள்ள நம்ம வயசு 40-50 ஆயிடும். சோ அப்பதான் உங்களுக்கு ஃபேம் எல்லாமே வரும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். சோ இங்க வந்து டு பி வெரி ஆனஸ்ட் ஹார்ட் ஒர்க்ல அந்த ஏச்ச மட்டும் போட்டாலே போதும். இப்போ நீங்க வந்து ஃபுல் டைம் பிராக்டிஸ்ல இருக்கீங்க, இன்னொரு ஃபுல் டைம் ஜாப் பண்றேன்றீங்க, இன்னொரு பார்ட் டைம் ஜாப் பண்றேன்றீங்க, இன்னொரு ஒரு பிசினஸ் பண்றேன்றீங்க. ஹவ் டு யூ கெட் டைம்னு கேக்குறாங்க. சோ அதுக்கு உங்களோட ஆன்சர் என்ன? So as I told you, I'm a very challenging person, right? So நான் வந்து இந்த 4 கிளினிக் மட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது ஈவன் தோ எனக்கு டைம் இல்லைனாலுமே நான் வந்து எனக்கான டைம் கிரியேட் பண்ணேன். நமக்கு டைம் வேணும். ஸோ அந்த 5 o'clock என்னோட ப்ரொஃபஷனல் கரியர்ல நான் என்ன பண்ணமோ பண்ணிப்பேன். என்னோட வீட்லயுமே வந்து my husband is also helpful for that. So எனக்கு இப்போ ஏதாவது ஹெல்ப் பண்ணனும்னா he is also helping me out because I also have a family, right? Like he's also helping me out that way, you know, like that's how it works, right? Like it's not just that's the how wife, it works. it's not just the woman. அது தூக்கி போட்ருங்க அப்படின்றதா என்னோட concept. Oh please, yeah. And அதே மாதிரி I can see that நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கும் என்னால ரிலேட் பண்ண முடியுது. ஏன்னா இங்க நம்மளுக்கு வந்து அந்த சாட்டர்டே சண்டேஸோ இல்ல ஆஃப்டர் 5 நம்ம டெக்னிக்கலி ஃப்ரீ தான். நம்ம அதுக்கப்புறம் நம்மளுக்கு பண்றது இல்ல. ஒண்ணும் இல்ல. So I mean I'm glad and I'm happy for you, Reshma. And go towards end நம்ம போறதுனால what is the message that you would convey for the newcomers? இப்போயுமே வந்துட்டு இருக்காங்க. Do you still think first of all Canada is still என்ன சொல்றது ஒரு land of opportunities? இன்னுமே நீங்க அதை கன்சிடர் பண்றீங்களா? First question. That's actually a debatable question. There's both sides to that. It depends upon அவங்க எந்த ஃபீல்ட்ல வராங்கன்னு பொறுத்து. சில ஃபீல்ட் இங்க ரொம்ப சேச்சுரேட்டட் ஆயிடுச்சு. பட் இங்க எப்பவுமே மெடிக்கல் அண்ட் டென்டல் ஃபீல்டுக்கு எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பனா இருக்கு. பிகாஸ் நான் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால நான் சொல்றேன். என் ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால நான் என் ஃபீல்ட பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். So if you're really interested to do something medical or dental fieldல for sure do your research அந்த particular fieldல and then come. இப்போ புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு லைக் என்ன சொல்வீங்க? அதாவது ஸ்ட்ரகிள் கோ த்ரூ பண்றவங்களுக்கு லைக் ஐ நோ தட் நீங்க கோ த்ரூ பண்ணிருக்கீங்க, நான் கோ த்ரூ பண்ணிருக்கேன், இதுக்கு முன்னாடி வந்த கெஸ்ட் மாதிரி நிறைய பேர் கோ த்ரூ பண்ணிருக்காங்க, மத்த ஃப்ரெண்ட்ஸ் கோ த்ரூ பண்றாங்க. சோ பட் நீங்க என்ன கன்வே பண்ணுவீங்க அந்த ஸ்ட்ரகிள் கோ த்ரூ பண்றவங்களுக்கு? ஸ்ட்ரகிள் லைஃப்னாலே ஸ்ட்ரகிள் இருக்கும் தானே. சோ ஸ்ட்ரகிள் எங்க போனாலும் இருக்கும், இங்க இருந்தாலும் இருக்கும், இந்தியால வேற மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்கும். சோ அந்த எங்க அம்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு. லைக் அந்த மாதிரி லைக் எங்க போனாலுமே ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆனா உங்களுக்கு இதுதான் வேணுமா, ஓகே இந்த ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் நமக்கு ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் இருக்குன்னு ரியலைஸ் பண்ணிட்டாலே போதும். லைக் அது வந்து ஈஸி ஆயிடும். Thank you so much, Reshma. It was an amazing interview. எனக்கு முடிக்கவே தோணல, இப்பதான் டைம் பார்த்தேன். சோ அந்த அளவுக்கு you were giving me a lot of உங்களோட சைடு மட்டும் இல்லாம நிறைய என்னாலயும் ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஓ ஆமால கரெக்ட்ல அப்படின்ற மாதிரி. Thank you so much for that. And I'm pretty sure that இந்த வீடியோ வந்து அங்க இருக்கிற டென்டிஸ்ட் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கா இருக்கட்டும் இல்ல இங்க வந்து ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கா இருக்கட்டும், ஐ திங்க் ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும், helpful-ஆ இருக்கும். Thank you so much and thank you for being here today. No, thank you so much for calling me for this interview. எனக்கு like it's a good platform to share story because you know it's always good to help people and then I would love to that I've done that all my life. So இது வந்து I've seen that as an opportunity to and I'm really grateful for you that you're helping people like this. So yeah, all the best to you as well. Thank you so much. A lot. And yes, thank you. Thanks மக்களே. So if you have any questions for Reshma, நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. ரேஷ்மா பார்த்தாங்கன்னா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. Okay, thank you.